அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 28/1/2024 முதல் 3/2/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பது எப்படி பல்வேறு விதமான பாதிப்புகளை விளக்குகிறதோ அதே போன்று ராசியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக 6ஆம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்படுகின்றன. சனி பகவானின் அமைப்பு மிக சிறப்பாகவும் அதீத முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோக ரீதியான பணிகளில் பல்வேறு விதமான பணிகள் உற்சாகத்தை மேலிடக்கூடிய வகையில் அமைய போகிறது. நிர்வாகத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிட்டும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்காலம் என்னவாகுமோ என்ற அச்சம் நீங்கி தன்னம்பிக்கையுடன் அனைத்து விதமான பணிகளை ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. வெளிநாட்டில் பணியாற்றி வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் எதிர்பாராத பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு நிச்சயம் நல்ல பணியை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சனி சஞ்சரிக்கிறாருங்க. தற்காலிகமாக இருக்கக்கூடிய பணிகள் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நிரந்தரமாக மாறுவதற்கான வாய்ப்பும் பல்வேறு வகையில மறுக்கப்பட்ட சலுகைகள் நிரந்தரமாக கிடைப்பதற்கான வழியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக சனி உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். தொழில்துறை வியாபாரத்துறையில் தனது அதிகாரத்தை மிகவும் அதீதமாக காட்டக்கூடிய ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த தருணத்தில் மந்தமான நிலை அனைத்தையும் மாற்றி நல்ல வெற்றிகரமான முயற்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் மீண்டும் விறுவிறுப்பாக பணிகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. சிறு சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக சமாளித்து நல்ல ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கான அனுகூலமான வாரமாகவும் இந்த வாரம் பார்க்கப்படுகிறது. தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான். அதே சமயம் குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் 90% மேல் தனது அஷ்டமஸ்தா கால சஞ்சார காலகட்டத்தை நிறைவு செய்து விட்டாருங்க. எனவே இனி இருக்கக்கூடிய சில நாட்கள்ல பாகிஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே பல்வேறு விதமான அஷ்டம பாதிப்புகளும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பை நிச்சயமாக நல்கக்கூடிய ஒரு அமைப்பில் குரு வீற்றிருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய குடும்ப ரீதியான விஷயங்கள்ல காரிய வெற்றி கிடைக்கும். அவ்வப்போது நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகள் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து கிட்டுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் மிக விரைவில் சுப பலம் பெறப்போவது கன்னிராசிக்காரர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. வருமானம் போதிய அளவிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்குங்க. மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கிறார். ராகு 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. எனவே பெரியவர்களின் ஆசீர்வாதமும் மூத்தவர்களின் வழிநடத்துதலும் இந்த தருணத்தில் உங்களுக்கு மிக சிறந்த பக்க பலமாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. மன நிறைவை அளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான பணிகளும் நிச்சயமாக நடைபெறும். ராகு கேதுவின் அமைப்பு மிகப்பெரிய அளவிற்கு பாதகமாக இல்லை என்பதால் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. நல்ல வரனுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் செவ்வாய் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. மிக விரைவில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் செவ்வாய் உச்சம் பெருக போகிறார். அதற்கு முன்னதாக சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயால் சற்று அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் கூட அவற்றால் சில ஆதாயங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் செவ்வாய் மிக அனுகூலமான ஒரு நிலைக்கு மாற இருக்கிறாருங்க. எனவே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அரசாங்க சலுகைகள் உங்களை தேடி வரும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பை மங்களகாரகனாக
அதிபதியானாக இருக்கக்கூடிய செவ்வாய் நல்குகிறாருங்க. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பது அனைத்து வகையிலும் நல்ல பலன்களை முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய வாய்ப்புகள் எவ்வித முயற்சியின்றி உங்களை தேடி வரும். சினிமா துறையில் மிகப்பெரிய அளவில் லாபமும் சாதனையும் புரிவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் அனைவருக்கும் சிறந்த மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உங்களை தேடி நிச்சயமாக வரும். அரசியல் சார்ந்த பணிகளில் உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு கிட்டும். கட்சியில் உற்சாக பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும். நீங்கள் நினைத்த காரியங்கள்ல முக்கியமான பொறுப்புகளை வகிப்பதற்கான யோகம் உண்டு. மன உறுதியுடன் முடிவெடுத்து அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் தந்திருகின்றனர். எனவே இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் கலைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு மாறுவதற்கான வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கிறது. உங்களது திறமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவரின் கல்வியை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான புதன் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5 வீற்றிருக்கிறாருங்க. அவருடன் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல அபிவிருத்தியாக கூடிய சிறந்த ஞானத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது சூரியனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் தந்தை வழி உறவில் இருந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே போன்று சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை விரயத்தில் இருக்கிறாருங்க. அதற்கு பிறகு 29லிருந்து 31ஆம் தேதி வரை ஜென்மத்திலும் 31லிருந்து 2ஆம் தேதி வரை மிக வலுவாக தனஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க. வாரத்தின் துவக்கத்தில் பெரிய அளவிற்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை என்றாலும் கூட வாரத்தில் மந்தமான சூழ்நிலையும் மந்தமான தன்மையும் விரட்டி உற்சாகம் மேலிடக்கூடிய வகையில் இந்த வாரத்தின் இறுதியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையில தடைகள் தாமதங்கள் விலகும். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் சுக்கிரன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பது பெண்மணிகளுக்கு ஒரு ஆதரவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் எவ்விதமான பிரச்சனையும் இல்லாத வகையில் குருவும் சுக்கிரனும் பெண்மணிகளுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குடும்ப சூழ்நிலை என்பது மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அவற்றால் பெரிய அளவிற்கு வருத்தம் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இயலாது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தை மிக சிறப்பாக மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு